Hi everyone. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நிறைய பிஸ்கெட்ஸே வாங்கிட்டு வந்துடுவாங்க. சில பிஸ்கெட்ஸ் நமக்கு பிடிக்கும், சில பிஸ்கெட்ஸ் நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காத பிஸ்கெட்ஸை வச்சு ஈஸியாக ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். வீட்டில் க்ரீம் பிஸ்கெட்டும் இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணேன். சுகர் ஆட் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம இப்போ பவுடர் ஆக்கிக்கலாம். பவுடர் ஆக்கியாச்சு. இதை ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா காய்ச்சின பால் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு திக்கான பேஸ்ட் பதத்தில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ மேரி பிஸ்கெட்டை விட க்ரீம் பிஸ்கெட், எக்ஸாம்பிள் ஓரியோ, போர்பன் பிஸ்கெட், அதில் பண்ணால் கூட டேஸ்டியாக இருக்கும் ஐஸ்கிரீம். வெறும் பிஸ்கெட் சுகர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃப்ளேவர் வரதுக்காக இப்போ நான் ஒரு எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது சாக்லேட் ஃப்ளேவர் எசன்ஸ். நீங்கள் டைரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹெர்ஷி சிரப் இல்லை நியூட்ரலாக இருந்தால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். நான் சில ட்ராப்ஸ் மட்டும் இதில் விடுறேன் எசன்ஸ்னால. ஹெர்ஷியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டைரி மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா இருந்தால் ஒரு 20 to 30 rupees டைரி மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதே பவுலோட ஒரு 1 hour இல்லை 2 hour வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இதை அகெயின் நான் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஒரு 30 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா அரைச்சியாச்சு. இப்போ ஒரு கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரம் இல்லைனா நைட் ஃபுல்லாகவே ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியான பிஸ்கெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய ஃபேவரட் டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க, கிட்ஸ்க்கு தாங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.